நீங்க அனைத்து மாவட்ட உறுப்பினர்களும் இதில் நாங்கள் நேற்று தெரியப்பட்டிருந்தோம். அதன் மூலியமாக முக்காவாசி மாவட்ட உறுப்பினர்கள் மேயருடன் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கலேபரத்துடன் தொடங்கியிருக்கிறது திருநெல்வேலி மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம். விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம், இது குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மண்டல சேர்மன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களை கடும் வாக்குவாதம் நடந்து வருகிறது. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட 55 வார்டுகளை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. மாநகராட்சி மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. மாநகராட்சியின் வளர்ச்சி திட்டங்கள், பொதுமக்கள் சேவைகள் மற்றும் புதிய பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் பலரும் தங்கள் பகுதியில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக கருத்து தெரிவித்தனர். தொடர்ந்து மாமன்ற உறுப்பினருக்கான நிதி ரூபாய் 10 லட்சம் என கடந்த பட்ஜெட் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட நிலையில் வார்டுகளில் தேவையான பணி தொடர்பான கடிதம் அளிக்க மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கப்பட்டது. தொடர்ந்து பேச்சியம்மாள் கூறும்போது உண்டான டெண்டர்ல எந்த பணியும் நடக்கல, அந்த பணியை முதலில் முடிங்க, அதன் பின்னர் 10 லட்சம் தொடர்பான பணியை தொடங்குங்க என திமுக கவுன்சிலர் பேச்சியம்மாள் மேலும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் இதனால் பரபரப்பு நிலை வருகிறது மாமன்ற கூட்டத்தில். விவரங்களுக்கு நன்றி ராஜா.